அடுத்து மும்பை இந்தியன்ஸோட டாப் ஆர்டரை பார்ப்போம். எம்ஐயோட ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா, இன்னொரு ஓப்பனர் டிகாக் இல்லைனா ரயான் ரிக்கில்டன். இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். கரண்ட் ஃபார்மை வச்சு பார்த்தோம்னா ரயான் ரிக்கில்டனுக்கு தான் போவாங்கன்னு நினைப்போம். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பழைய லெகசியை யோசிச்சாங்கன்னா குயிக்கன் டிகாக்கு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு ஓப்பனிங்கில் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் கன்ஃபார்ம். டிகாக் ரிக்கில்டன் 2 பேருக்குமே சேர்த்து வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ரோஹித் சர்மா ஒரு சைடு கன்ஃபார்மாக இருப்பார், இன்னொரு சைடு யாருங்கிறது தான் பார்க்கணும். கன்ஃபார்ம் டிகாக்கு போவாங்கங்கிறது என்னோடய கணிப்பு. நீங்கள் ரிக்கில்டனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். 3rd and 4th டவுனில் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்க 2 பேரும் தான் இறங்குவாங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் இவங்க 2 பேரும் தான் 3rd and 4th பொசிஷனில் ஆடிட்டுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் யார் 3rd வருவா யார் 4th வருவாங்கிறத சொல்லவே முடியாது. எந்த விக்கெட் போயிருக்கோ அதை பொறுத்து இருக்குது. ஏன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அதை பொறுத்து தான் இவங்க 3rd பொசிஷனில் இறங்குறாங்களா 4th பொசிஷனில் இறங்குறாங்களான்னு இருக்கும். நம்ம இந்தியன் டீமோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அந்த 3rd பொசிஷனை இவங்க 2 பேரும் மாறி மாறி இறங்குவாங்க. ஃபஸ்ட் விக்கெட் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்னா திலக் வர்மா 1 day 1 ஆடுவார். அதே ஃபஸ்ட் விக்கெட் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அவுட்டாக இருக்கா அப்படின்னா சூரியகுமார் யாதவ் 3rd ரவுண்டில் ஆடுவார். ஆனால் இங்கே ஹர்திக் பாண்டியா கேப்டன், அவர் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லை எல்லா டீமும் பண்ணுற மாதிரி 3rd பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா, அதாவது திலக் வர்மா தான் இறங்கணும் இல்லை சூரியகுமார் தான் இறங்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லிடுங்க.